ஹாய்ங்க. இது வந்து சாட்டர்டே எடுத்த விலாக். அன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சீக்கிரம் வேலையிலேருந்து வந்துட்டாங்க. சரி கிளம்புங்க பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்களா. ரொம்ப நாளாக வந்து என் பையன் வேறு பீச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தான். பீச்சுக்கெலாம் போக முடியாத தம்பி, பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவனை வந்துட்டு சமாதானப்படுத்தி பார்க்குக்கு கூப்பிட்டு போயிருந்தோங்க. போகும்போதே வந்து வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு தாங்க போனேன். ஐயையோ இவனை வச்சு எப்பட்றா அங்கே சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட சேட்டை தாங்காமல் தான் நாங்கள் இவ்வளோ நாள் பார்க் பக்கமே போகாமல் இருந்தோம். இன்றைக்கி வந்து குழந்தை ஆசைப்பட்டு கேட்டானா, சரி வந்து கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டோங்க. அங்கே போய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விட்றா தூங்குடா கைப்புள்ளங்கிற மாதிரி ஓடுறா கைப்புள்ள அப்படின்ட்டு எங்கள் 2 பேரையும் கழட்டி விட்டுட்டு ஓடுறதுல தான் நிற்பானுங்க. இவன் ஒரு இடத்துல ஒழுங்காக விளையாட மாட்டான். இங்கே 2 நிமிஷம் விளையாண்டானா அங்கேருந்து அங்கே போய் 2 நிமிஷம் விளையாடுவான். அதுக்கப்புறம் குரங்கு மாதிரி இதுலேருந்து இதுலேயும் தாங்க தாவிக்கிட்டு இருப்பான். இதோ இங்கே வந்தானா, இங்கே வந்து சின்ன பசங்களாம் விளையாடுறது பார்த்துட்டு கொஞ்சமாக மண்ணள்ளி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 செகண்ட் கூட விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்ததில் போயிட்டு தாவிட்டான். இந்த மாதிரி தாவிக்கிட்டே தாங்க இருப்பான். அவங்க அப்பாவும் அவனோட சேர்ந்து தாவிக்கிட்டே இருப்பார். ரொம்ப பாவம். நான் மட்டும் வந்துட்டு வீடியோ அப்படியே விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு டயர்டாச்சோ இல்லையோ எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப டயர்டாச்சுங்க. சரி வாடா தம்பி போயிட்டு கார் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பொய் சொல்லி தாங்க கூப்பிட்டோம். ஃபஸ்ட்டு வரமாட்டேன்னு தான் சொன்னான் குழந்தை. அதுக்கப்புறம் எங்களை நம்பி வந்தாங்க. எனக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பயம்னா, அவன் வந்து போயிடுவான், போய் விளையாடுறது கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் திருப்பி கூப்பிட்டோம்னா வரவே மாட்டாங்க. ரொம்ப அழுவான். அப்படியே வந்து பார்க்கே வந்து 2 ஆகிடும் அவன் அழுகுற அழுவையில். அது அப்படின்னே சொல்லிட்டு பயந்துட்டு போனான். ஆனால் எனக்கு பார்த்தா குழந்தைக்கு ஏதோ நல்ல மனசு போல இருக்குங்க. குழந்த அழவே இல்லை. தெய்வமே என் குழந்தையா இது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஹாப்பினஸோடே வந்துட்டு இருந்தேன்னா, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கும் ஏதோ நல்ல மூடு போல், வெளியிலே சாப்பிட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்டார். தெய்வமே அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புது ஹோட்டலாக தேடி போயிட்டு இருந்தோங்க. பார்த்திங்கன்னா எந்த ஹோட்டலுமே கிடைக்கல. ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் ஆம்பியன்ஸும் நல்லா இருந்துச்சு, வெளியில் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலாக பார்த்து போயிட்டோங்க. எங்கேருந்து எங்கள் முடிச்சூர்லேருந்து தாம்பரம் வரையும் போயிருக்கோங்க இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்காக. அப்படியே போயிட்டு பிரியாணி அப்புறம் பரோட்டான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ரிட்டன் கிளம்பி வந்துட்டோங்க. இந்த வியூலாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். நமக்கு இந்த ஏரிக்கிட்ட போகிறப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். என் பையன் வேறு அங்கே வேறு கப்புளாக உட்காந்துருந்தாங்களா, என்னன்னு கேட்டான். என் வீட்டுக்கார் வேறு குரூப் ஸ்டடிடா தம்பி, குரூப் ஸ்டடிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபன் பண்ணிட்டு வந்தாருங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்துட்டு ஒரு டெசர்ட்டோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு பேக்கரிக்கு போயிட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே டேரெக்டாக வீட்டுக்கு போயிட்டோங்க. என்னோடய விலாக் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.